இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் சாப்டர் நம்பர் 1ல் பேஜ் நம்பர் 20ல் இருக்கிற ட்ரை திஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். The closure property on integers holds for subtraction and not for division. What about rational numbers verifyன்னு கேட்டிருக்காங்க. இன்டீஜர்ஸில் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷனில் வந்து ஹோல்ட் ஆகுது, ஆனால் டிவிஷனில் ஹோல்ட் ஆகாது. ஆனால் ரேஷ்னல் நம்பர்ஸில் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஹோல்டு ஆகுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி a minus b வந்து பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பரான்னு பார்க்கணும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 1/3 அண்ட் 1/5. p/qன்ற ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரேஷ்னல் நம்பர். ஆனால் டினாமினேட்டர் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் 0வாக இருந்தால் அது ரேஷ்னல் நம்பர் இல்லை. ஸோ 1/3 மைனஸ் 1/5 எப்படி இருக்கணும், இப்போ 2 டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 1 5. அடுத்தது 5 × 1 5 நியூமரேட்டரில் எழுதிக்கணும், மைனஸ் 3 1s are 3 by 3 5s are 15. இப்போ 5 minus 3 is 2, 2/15. இப்போ 2/15 வந்து இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். தேர்ஃபோர் a minus b ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால a minus b அதாவது சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து ஹோல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். செகண்ட், எல்லா நம்பருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நம்ம டிவிஷன் பார்த்துட்டு அதுக்கு வரலாம். இப்போ பாருங்கள், a/b 1/3 / 1/5. ஸோ டிவிஷன் என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது இதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும். ரெசிப்ரோக்கல்னால் டினாமினேட்டர் நியூமரேட்டர் போய்டும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துடும். அப்போ 1/3 × 5/1 எப்படி மல்டிப்ளை பண்ணோம், 1 × 5 5, 3 1s are 3. ஸோ 5/3 இட்ஸ் அ ரேஷ்னல் நம்பர், தேர்ஃபோர் ஹோல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா 0 வச்சு எடுத்து பார்க்கணும். இப்போ a minus b 1/3 minus 0னா 1/3. therefore it is a rational number. அப்போது therefore subtraction of rational number hold closure property. same 0 a/b எடுத்துக்கலாம், 1/3 / 0. that implies 1/3. இந்த டிவிஷன் என்ன மாறுது, மல்டிப்ளிகேஷனாக மாறும். 0வோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/0. ஏன்னா கீழே 1 போட்டுங்க, அப்போ இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக மாறிடும். இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதுங்க, 1/0. அப்போது 1 1s are 1 by 3 zeros are 0. அப்போ 1/0 டினாமினேட்டர் 0 வந்தாலே it is not a rational number. so therefore it is not a rational number because ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்கணும், p/qவாக இருக்கணும். இங்கே q 0வாக இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே 0 வந்ததுனால இட் இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர். அப்போது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு ரேஷ்னல் நம்பரை டிவைட் பண்ணி வர ஆன்சர் ரேஷ்னல் நம்பராக இருந்தால் அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 2 நம்பரை டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லை. தேர்ஃபோர் த டிவிஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் டஸ் நாட் ஹோல்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா நம்பருக்கும் ஹோல்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து எல்லா நம்பருக்குமே வந்து ஹோல்ட் ஆச்சு. அதனால சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து ஹோல்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஆனால் டிவிஷனில் நிறைய நம்பருக்கு வரும், பட் 0க்கு வராததுனால டிவிஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் டஸ் நாட் ஹோல்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.